கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் என்னுடைய முந்தின வீடியோவில் சொன்னபடி விபச்சாரமும் வேசித்தனமும் என்னுடைய வாழ்க்கையிலே விதமாக பிசாசு விளையாடனா, அந்த இச்சையும் அந்த ஆசைகளையும் என்னுடைய மனதில் அதிகமாக பதிய வச்சு என்னுடைய ஆத்மாவை அவன் மரணத்துக்கு எதுவாக நடத்தினா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முழுவதுமாக திருப்பி போட்டு போயிட்டான். என்னை யாரெல்லாம் நம்பி என் கூட பழகினாங்களோ என்னை வெறுக்கிற விதமாக நடந்துச்சு. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய குடும்பத்தார், என்னை பெற்றவங்க எல்லோரும் என்னை கேவலமாக பார்க்க ஆரம்பித்த அந்த நாள், இந்த நிமிஷம் என்னால் அதை நினைக்கவே முடியல. அப்படி ஒரு விதமான கேவலத்தில் தலை குனிஞ்சி அன்னைக்கு நின்ன அந்த நாள் ரொம்ப ஒரு மாதிரி வேதனையான நாள். எப்படியாவது மரணம் எனக்கு வந்துடணும், இல்லை மரணத்தை நான் தேடி போகணும், மரணத்தை நோக்கி தேடி ஓடிக்கிட்டு இருந்த நாட்கள் ரொம்ப. ஆனாலும் கர்த்தருடைய சித்தமாக, கர்த்தருடைய ஏதாவது தீர்மானமானு எனக்கு தெரியல. எந்த வகையிலும் மரணத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எல்லா விதத்துலேயும் எனக்கு தேவையான தடைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்தில் அவர் என்னை பாதுகாத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். எதுக்காக என்னை பாதுகாத்தார்னு இந்த நொடி இந்த வீடியோ போடுற எனக்கு இந்த நேரம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் அந்த அவமானங்களையும் அந்த பாவத்தை குறித்த குற்ற உணர்ச்சியும் என்னை அழைத்துக்கிட்டு தான் இருக்குது. எப்போ இதிலிருந்து என்னை விடுதலையாக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை நம்பி அவருடைய பாதத்தில் இறக்கத்திற்காக இப்பவும் காத்திருக்கிறேன். அவர்கிட்ட நான் கேட்குறதெல்லாம், அப்பா என்னுடைய ஜெபத்துக்கு உம்முடைய செவிகளை மூடிக்காதீங்க. உம்முடைய இரத்தத்தினால் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை கழுவி என்னை பலப்படுத்தி நமக்கு சித்தமான உம்முடைய நாம மகிமைக்கு என்னை எடுத்து பயன்படுத்தணும். எந்த விதத்தில் அது நிர்முகமாக இல்லைனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தணும் ஏசப்பா. ஆமென்.